வணக்கம். நான் டாக்டர் வினோதினி. சம்மர் டைம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வரப்போற வெயில கூட சமாளிச்சிடலாம். அதனால வரப்போற வியர்க்குருவ சமாளிக்க முடியாதுங்கிற மாரி, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாரபட்சமே இல்லாம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இதுக்கான சொல்யூஷன பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு வியர்க்குரு ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான், அதை எப்படி தடுக்கிறது, சரி பண்ணுறதுன்றது நமக்கு தெரியும். யூசுவலா என்விரான்மென்ட் சூடா இருக்கும்போது, நம்ம பாடி அதோட உடல் வெப்ப சமநிலையை மெயின்டெயின் பண்ணுறதுக்காக ஸ்வெட்ட ப்ரொடியூஸ் பண்ணி பாடியை கூல் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்வெட் எல்லாம் ஸ்வெட் கிளான்ஸ்ல இருந்து ஸ்கின்ல இருக்கிற துளைகள் வழியா வெளியேறும். இந்த துளைகள் அடைப்படும் போது ஸ்வெட் வெளியில வர முடியாம உள்ளவே ட்ராப் ஆகி இன்ஃப்ளமேஷனை ட்ரிகர் பண்றதால தான் நமக்கு சின்ன சின்ன ரெட் கலர் பம்ப்ஸ் வரதும் அதில் அரிப்பு எரிச்சல்னு வரது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நமக்கு. அப்போ இந்த பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம உடல் வெப்ப சமநிலையை சரிவர மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். சரி, எப்படி இப்போ உடல் வெப்ப சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 3.5 லிட்டர் தண்ணின்றது கட்டாயமாக எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். அதிக நீர் சத்துள்ள காய்கறி பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, இருக்கிற இடத்த காற்றோட்டமாக வச்சுக்கிறது. ஜன்னல் கதவுகள்லாம் திறந்து விட்டுட்டு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மூன்றாவது, முக்கியமாக லெக்கிங், ஜெக்கிங், ஜீன்ஸ் போன்ற டைட் கிளாத்தை வியர் பண்ணுறதை தவிர்த்துட்டு காட்டன் கிளாத்தை கொஞ்சம் காற்றோட்டமாக வியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான்காவதா, காலை இரவுன்னு 2 வேளையும் குளிக்கிறது உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வெளியில் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வரும்போது அந்த ஸ்வெட்டு, ஆயில் இதெல்லாம் அக்குமுலேட் ஆகி ஃபர்தராக வந்து வேர்க்குருவை ட்ரிகர் பண்ணாமல் இருக்கிறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு வேளை வியர்க்குரு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் கேலமைன் லோஷன்ஸ், பிக்கிள் ஹீட் பவுடர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரேஷஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணும்போது அது அங்கே இருக்கிற எக்ஸஸ் ஸ்வெட்டை அப்சர்வ் பண்ணி அந்த இடத்த ட்ரையாகவும் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாகவும் வச்சுக்கும். ப்ளஸ் ஒரு கூலிங் எஃபெக்டாகவுமே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது ஃபர்தராக வியர்க்குரு வரதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இருக்கிற வியர்க்குருகள் குறைக்கிறதுக்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த பவுடர்ஸை நீங்கள் அதிக அளவு யூஸ் பண்ணும்போது அது ஃபர்தராக நம்ம தோள்களில் இருக்கிற துளைகளை அடைச்சி மேலும் வியர்க்குருகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் அளவோடு யூஸ் பண்ணுறதுங்கிறது நல்லதாக இருக்கும். இல்லை டாக்டர், இது எல்லாமே பண்ணி பார்த்தேன், பட் வியர்க்குரு அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். ஹோமியோபதியில் வேர்க்குருக்கு நிறைய சிறந்த மருந்துகள் இருக்குது. பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.